Hi friends, இது உங்கள் இன்ஃபோஷன் சேனல். இந்த வீடியோ என்ன பார்ப்போம்னா 2020ல ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு வண்டி சொன்னா Honda Hornet 2.0. எஸ், இந்த வண்டி இப்போ BS6 அப்டேஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ண செல்லம் ஹோண்டா சாய்நாதபுரம் வேலூர். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. இன்ஃபோஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Honda Hornet 2.0 BS6 அப்டேஷனில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. BS4க்கும் BS6க்கும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, BS4ல் உங்களுக்கு 160 செக்மெண்ட்டில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ BS6 அப்டேஷனில் இந்த வண்டி 200cc லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் Honda Hornet 2.0 இந்த வண்டிக்கு பேர் வச்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்தா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LED டிஜிட்டல் செக்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. மூணாவது ஸ்ப்ளிட் ஷீட் கொடுத்துருக்காங்க. நாலாவது உங்களுக்கு சிங்கிள் ABS சேனலில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது FI சிஸ்டமில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. BS4க்கும் BS6க்கும் என்னென்ன அப்டேஷன் பண்ணியிருக்காங்கிறது நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்த்தோம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். BS4க்கும் BS6க்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிலே கொடுத்துருக்காங்க. டே லைட் பார்த்தா உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரிய மாதிரி LED செட்டப்லேயே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட் லேம்பும் நல்லா LED செட்டப்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வண்டியோட இண்டிகேட்டர்ஸ் BS4ல் உங்களுக்கு ஆலஜன் இருந்தது, இப்போது LED செட்டப்லேயே கொடுத்துருக்காங்க. டெய்ல் லைட் பார்த்தா உங்களுக்கு சேம் செட்டப் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. எக்ஸ் டைப்பில் உங்களுக்கு டெய்ல் லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு LEDலேயே கொடுத்துருக்காங்க. இதில் நியூ ஃபீச்சர்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அசார் லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹைவேயில் ட்ரைவ் பண்ணும்போது அசார் லைட் ஆன் பண்ணிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணலாம். இந்த நியூ ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் செட்டப் பார்க்கலாம். இப்போது இந்த வண்டிக்கு 184cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4-stroke ஏர் கூல் SI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் பார்த்தா உங்களுக்கு 17.27 PS கொடுத்துருக்காங்க. 8500 RPM பவர் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட டார்க் பார்த்தா உங்களுக்கு 16.1 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. 6000 RPM பவர் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டிக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட ப்ரோக்ராமான PGM FI கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தா உங்களுக்கு 12 liters கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தா உங்களுக்கு 40லேருந்து 45 கிலோ வரும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட கிளச் பார்த்தா உங்களுக்கு மல்டிபிள் பிளேட் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளச் கொடுக்கல. அதே மாதிரி வண்டியோட கியர் பொசிஷன் பார்த்தா உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கன்சோல் பார்ப்போம். இந்த வண்டியோட கன்சோலில் பார்த்தா உங்களுக்கு டாக்டோமீட்டர், ஓடோமீட்டர், ஸ்பீடாமீட்டர் எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல்லே கொடுத்துருக்காங்க. வண்டியோட கீ ஆன் பண்ணோடனே நெகட்டிவ் டிஸ்பிளேல இந்த வண்டியோட கன்சோல் நல்லா விசிபிளாகவே இருக்குது. இந்த கன்சோலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் AB கொடுத்துருக்காங்க, டைமிங் கொடுத்துருக்காங்க, RPM இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நியூ ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தவங்களுக்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. செலக்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தவங்களுக்கு ABS இண்டிகேட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் இண்டிகேட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சுவிச்சஸ் பார்த்தவங்களுக்கு சேம் செட்டப் தான், BS4ல் எப்படி இருந்தோ அதே தான் இப்போ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பாசிங் லைட் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க, லோ பீம், ஹை பீம் சுவிச்சஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் பட்டன், ஆர்ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று, அசார் லைட் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட செல்ஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்டோட நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்ப்போம். இந்த வண்டிக்கு பார்த்தோம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கோல்ட் கலரில் அப்சைட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்ராக்ஷனாக தெரியுற மாதிரி வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு கோல்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தவங்களுக்கு 110/70 கொடுத்துருக்காங்க. 17 inches அலைவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பார்த்தவங்களுக்கு 276 mm கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ABS சேனலில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. செக்மெண்ட்டில் டூயல் ABS சேனலில் கொடுக்காம சிங்கிள் ABS சேனலில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியர் டயர் சைஸ் பார்த்தவங்களுக்கு 140/70 கொடுத்துருக்காங்க. இது NS 200, Duke 200 Hornet 2.0 டயர் சைஸ் பார்த்தவங்களுக்கு அதிகம் தான். சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பார்த்தவங்களுக்கு ரியரில் 220 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் ரியர் ரெண்டுக்குமே உங்களுக்கு பெட்ரோல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஷீட்ஸ் பார்ப்போம். இந்த வண்டி பார்த்தவங்களுக்கு ஸ்ப்ளிட் ஷீட் கொடுத்துருக்காங்க.
கேபிள்ஸும் பார்த்தவங்களுக்கு ஸ்ப்ளிட் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷீட் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ரைடர் ஷீட்டும் சரி, பெல்லி ஷீட்டும் சரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வண்டியோட ஸ்ட்ரிங் ரேம் பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு ஸ்ட்ரிங் ரேம் பார்த்தவங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்கில் பார்த்தவங்களுக்கு சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. BS6 அப்டேஷனில் வர எல்லா வண்டியிலும் உங்களுக்கு சாரி கார்டு கம்பல்சரியாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹோண்டா ஹார்னட் 2.0 இந்த வண்டியோட ஃபினிஷிங் பார்த்தா செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் வண்டியோட பில்ட் ஃபங்க்ஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தா 167 mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் பார்த்தா 142 கிலோ இந்த வண்டியோட வெயிட்டு. ஹார்னட் 2.0 இந்த வண்டி 4 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பியர் பிளாக், மேட் ரெட் மெட்டாலிக் கொடுத்துருக்காங்க. 3வது மேட் கிரே மெட்டாலிக் கொடுத்துருக்காங்க. 4வது மேட் ப்ளூ மெட்டாலிக் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கலரில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு மேட் ப்ளூ மெட்டாலிக் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஹோண்டா ஹார்னட் 2.0 இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தா 1,29,841 ரூபா. இது வந்து ஷோரூம் ப்ரைஸ் தான், ஆன் ரோட் ப்ரைஸ் கிடையாது. அதுவும் வெள்ளூரோட ப்ரைஸ் இது வரைக்கும் நம்ம ஹோண்டா ஹார்னட் 2.0 இந்த வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்போம். நான் இந்த வண்டியை பற்றி எதுவும் சொல்ல மறந்துருந்தா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.